இங்கே என்ன தெரியுமா பண்ணுறீங்க? உங்களுடைய மதிப்பை மற்றவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடுறீங்க. அவங்கள்ட்ட போய் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கூப்பிட்டு கெஞ்சுறீங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய மதிப்பு எப்படி தெரியுமா தெரியணும்? உங்கள் செயல்லையும் தனியாக நின்று போராடுறதுலையும் இருக்கும் மதிப்பு மற்றவங்களுக்கு தெரியுது. யாருமே தனியாக நின்று போராட மாட்டேறீங்க. இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்குறீங்க. எதிர்பார்த்து அவங்களுடைய துணை இருந்தால் தான் நம்மளுடைய முன்னேறலாம். உங்களுடைய மதிப்பு முடிவு செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, சுற்றி உள்ளவங்க கையில் இல்லை. உதாரணத்துக்கு காட்டில் வாழ்கிற சிங்கம் மற்ற விலங்குகிட்ட போய் நான் தான் ராஜா என்னை மதிங்கன்னு சொல்லி நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி அது கேட்கவே கேட்காது. அதோட சக்தி என்னென்னா அதோட கம்பீரத்துலேயும் அதோட வலிமையிலையும் வந்தது தான் அதனுடைய மதிப்பு. தனியாக நின்று சிங்கம் போராடினதுனால தான் அதுக்கு பேர் வந்தது ராஜாங்கிற பேர். அதே மாதிரி தான் உங்களோட மதிப்பு உயரணும் அப்படின்னா தனியாக நின்று போராட கற்றுக்கங்க. தனியாக நின்று போராடினீங்க, யாரும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எவனுமே தேவையில்லை. தனியாக நின்று போராடி பாருங்கள், லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நான் நின்று ஜெயிச்சிருக்கேன், என்னால் முடியும். அந்த நம்பிக்கை இருந்தால் லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேறலாம், ஜெயிக்கலாம். எவனும் மதிக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் மதிப்பு உங்கள் கையில் இருக்குது, சுற்றி உள்ளவங்க கையில் இல்லை. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேறலாம். அனுபவத்தில் சொல்கிறேன்.